நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகை கடவுள் படைப்பதற்கு முன்பாய் இந்த உலக வெறுமையாய் உருவற்று கடந்தது. ஆண்டவர் முதலில் ஒளி உண்டாகு என்று சொன்னார். அந்த ஒளியான தேவன் இதன் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில உலகின் ஒளியே, எங்களுக்கு வழியாய் இருப்பவரே, எங்களுக்கு ஆதியும் அந்தமாய் இருப்பவரே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கின்றோம் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து வல்லமையோடு இதோ நம்முடைய இருளான வாழ்க்கைக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய உன்னதமான தேவனை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். உலகின் ஒளியே, உண்மையின் உயிரே, உமக்கே ஆராதனை. உலகின் ஒளியே, உண்மையின் உயிரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, உமக்கே ஆராதனை. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உலகின் ஒளியே, உண்மையின் உயிரே, உமக்கே ஆராதனை. உலகின் ஒளியே, உண்மையின் உயிரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாமுவேல் எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12 ஒரு அழகான நிகழ்வை வாசிக்கின்றோம். அதாவது, ஆராரியன் ஆகேயின் மகன் சம்பா பயிர் நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள். அப்போது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான்.
பெலிஸ்தியரை வெற்றி வீழ்த்தினான். ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் என்று நாம் வந்து வாசிக்கின்றோம். அங்கு பெலிஸ்தியர்களுக்கும் அதே போல் இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக தாவீதினுடைய புகழ்மிகு போர் வீரர்களுக்கும் வந்து ஒரு போர் நடக்கிறது. அந்த இடத்துல ஒரு வயல் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, பெலிஸ்தியர் வந்து கூட்டமாக திரளுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் புறமுதுகிட்டு வந்து ஓடக்கூடிய அந்த வேளையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் மட்டும் அப்படி என்ன செய்கிறாரு, நிற்கிறார். நின்று பெலிஸ்தியருக்கு எதிராக என்ன செய்கிறார் அப்படின்னா போரிடுகிறார். அங்கு ஆண்டவர் அங்கு மாபெரும் செயல்களை புரிந்து வெற்றியை கொடுக்கிறார். அப்போது இந்த நிற்றல் இங்கு எப்படி அந்த மகன் யாரு, ஆராரியின் ஆகேயின் மகன் சம்பா, அவர் பாருங்க, அவர் எப்படி வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று போரிடுகிறாரோ, அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புறமுதுகிட்டு ஓடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை தலைக்கவசமாக, அதே போல் வந்து போர் வாளாக வந்து கொண்டிருக்க வேண்டும். எங்கே வாசிக்கிறோம்? எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 13 முதல் 17 வரை இவ்வாறு வாசிக்கிறோம். பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுளர்களும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதி அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கு நம்முடைய வாழ்வு அந்த போராட்டம் இருக்கிறப்ப அல்லது நெருக்கடியான ஒரு சூழலை சந்திக்கின்ற பொழுது நம்ம புறமுதுகிட்டு ஓடாமல், எப்படி அங்கே சாமுவேல் 2வது புத்தகம் அதிகாரம் 23 அந்த மகன் தாவீதினுடைய புகழ்மிக்க வீரன் சம்பா அங்கே எப்படி வந்து வல்லமையோடு போரிட்டானோ, எதிர்த்து நின்று போரிட்டானோ, இஸ்ரேல் மக்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்தானோ, அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையை இடைக்கச்சையாக நீங்கள் வந்து கட்டிக்கொள்ளுங்கள். நீதியை போருக்கு போகிறோம், அந்த போர் என்ன செய்யணும், மார்பு கவசம் அடைகின்றான். அப்போ உண்மையை வந்து இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளணும். அதே போல் வந்து நீதியை வந்து மார்பு கவசமாக வந்து அணிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து அமைதியை வந்து நம்ம வீட்டுக்கு போகிறவெல்லாம் ஏசாண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது யாரோட வீட்டுக்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ தான் நற்செய்தி. இந்த தவ காலத்தில் நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்கள என்ன செய்கிறோம் அப்படின்னா, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பதனையும், அதே போல் நம்பிக்கை வந்து கேடயமாக பார்க்குறோம். நம்பிக்கை கேடயம். ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்தில் வந்து கேடயம் இருக்கிறது, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்போ நம்முடைய வாழ்வு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், நம்பிக்கை நாம் வந்து கேடயமாக. அது மட்டுமல்ல, கடவுளின் வார்த்தையை போர் வாளாக. நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் சோதிக்கிறவன் நிறைய சோதனை நமக்கு வந்து கொடுப்பான். குறிப்பாக அந்த தவக்காலத்தில் பல்வேறு விதமான உடல் சார்ந்த இச்சைகள், மனம் சார்ந்த அப்படியே மனசு வந்து அலைப்பாய்கின்றது, அப்புறம் கட்டுக்கடங்காத பாலுணர்வு, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை போர் வாளாக வந்து எடுத்துக்கொண்டு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, அபரிவிதமான நன்மைகளை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரே, உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொண்டு, அதேபோல் நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ள, நம்பிக்கை என்னும் கேடயத்தை நாங்கள் இடைவிடாமல் பற்றி கொள்ள, இறை வார்த்தையை போர் வாளாக நாங்கள் பற்றி கொள்ள, அமைதியை என்னும் அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு தேவையான அந்த நல் மனதினை ஆண்டவரே ஆவியாவுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பாடல் வாயிலாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கலங்காதே மனமே, உன் இயேசு இருக்கிறார். கண்ணீரின் பாதையில்
நீ நடக்கும் வேளையில் திடன் கொள் என் மனமே, உன் இயேசு இருக்கிறார். திடன் கொள் என் மனமே, உன் இயேசு இருக்கிறார். கலங்காதே மனமே, உன் இயேசு இருக்கிறார். ஆம் ஆண்டவரே, இதோ நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய கலக்கமான நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் நெருக்கடியை சந்திக்கின்ற வேளையில் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க, நம்பிக்கை என்னும் கேடயத்தை நாங்கள் பற்றி கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தை என்னும் போர்வாளை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு தேவையான அருளை, அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே நீ கலங்குகின்றாயோ? உதவி செய்ய ஒரு ஜீவன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ? வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே நீ கலங்குகின்றாயோ? உதவி செய்ய ஒரு ஜீவன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ? உனக்கு உதவிட உன் இயேசு இருக்கிறார். உனக்கு உதவிட உன் இயேசு இருக்கிறார். கலங்காதே மனமே, உன் இயேசு இருக்கிறார். கண்ணீரின் பாதையில் நீ நடக்கும் வேளையில் திடன் கொள் என் மனமே, உன் இயேசு இருக்கிறார். திடன் கொள் என் மனமே, உன் இயேசு இருக்கிறார். கலங்காதே மனமே, உன் இயேசு இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உன்னதமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை இழந்து போகக்கூடிய தருணங்கள் ஏராளம். இப்படிப்பட்ட இந்த நிலைகளில் எல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை போர்வாளாகவும், நம்பிக்கையை கேடயமாகவும் கொண்டு வாழ, உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ள, ஆண்டவரே, நீதியை மார்பு கவசமாக நாங்கள் போற்ற, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவையான அந்த ஞானத்தினை நிறைவாய் கொடுப்பீராக. இதோ இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே, அமைதியை, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த உன்னதமான அமைதியை நாங்கள் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான ஆற்றலை தந்தள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவோ பெருக, புதிய நியம முறைகள் வருக. புல
புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.